உங்க பழைய பட்டு புடவை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர்ல கொடுத்து அதிக விலை பெறுங்க. இதே போல் பழைய வெள்ளி பொருட்களையும் கொடுத்து நல்ல விலை பெறலாம். ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், தமிழகம் எங்கும். சரணம் சரணம் எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம். கோலையெழில் மயில் வாகனனாம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே கோலையெழில் மயில் வாகனனாம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே மாலவனும் அறியாதவனே ஞாலமெல்லாம் நிறை நாயகனே மாலவனும் அறியாதவனே ஞாலமெல்லாம் நிறை நாயகனே தாம் தக தோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே தகதோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே உன்னாமமெனும் செந்தேனமுதை உன்னாமமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம். சூடிய உன் பதம் பாடினதால் கோடி வரும் நலம் கூடி வரும் பிறை சூடிய உன் பதம் பாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் உனை நாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் உனை நாடினதால் க்ஷேமமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே க்ஷேமமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே நாமமெனும் செந்தேனமுதை உன் நாமமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம். ஹரஹர நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கனை நீர் தெரிமால் அரவம் வரைவில்லா இணையா எழில் மூன்றெரித்த இறைவர் பிணைமா மயிலும் குயில் சேர் மட அன்னம்
அணையும் பொழில் அன்பிலாலந்துரையாரே. இலங்கை மன்னன் 20 தோளிற்று மலங்க மாமலை மேல்விரல் வைத்தவன் வளங்கொள் என்பிரான் அன்பிலாலந்துரை வளங்கொள்வாரே வானோர் வளங்கொள்வரே. ஸ்ரீ சௌந்தரநாதிகியுடனமர் பிரம்மபுரீஸ்வர பெருமான் அன்பிலாலந்துரை அன்பில் என்று அழைக்கப்படக்கூடியதான இந்த திவ்ய கிராமத்திலே சௌந்தரநாதிகுடனமர் பிரம்மபுரீஸ்வரர் சத்தியவாகீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். காவேரி வடகரையிலே உள்ள 57வது தலமாக இந்த தலமானது விளங்குகிறது. ஞானசம்பந்தர் நாவகரசரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. பதம் பெரும் நடன பரமசபாபதி. பதம் பெரும் நடன பரமசபாபதி. தகதிமி தகவென தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய. தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. இரு பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம். இரு பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம். இறை அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர். அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர் செருபகை தவிர்த்த தலம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். அந்த மாதொரு பாகனின் தொண்டர் புராண. மாதொரு பாகனின் தொண்டர் புராண மணியரங்கமைந்த இடம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. இந்த ஊரிலே
வால்மீகி ராமாயணம் எழுதிய வால்மீகி பிறந்த தலமாகவும் ஜெய்மினி சாமவேதமானது பிறந்த தலமாகவும் இந்த தலமானது விளங்குகிறது. சாமவேதத்திலே 4 சாக்கைகள், அதிலே 2வது சாக்கையாக விளங்கக்கூடிய ஜெய்மினி சாக்கையானது சாமவேதமானது பிறந்த ஊரானது இந்த அன்பிலாலந்துறை என்று கூறுகிறார்கள். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூவகையும் சிறப்பு வாய்ந்த இந்த தலம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் இந்த ஆண்டு திருக்கல்யாண வைபவமானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. இதை காணும் அனைத்து நேயர்களும் இந்த அன்பில் ஆலயத்திற்கு வந்திருந்து சுந்தரநாதியுடன் அமர் பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவருள் பெற்றியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. சுவாமி திருமேனியானது ருத்ராட்சம் போன்றது. சதுரஸ்ர ஆவுடை என்று சொல்லக்கூடியதான மூலாலயத்திலே வீற்றிருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரானவர் சதுரஸ்ர ஆவுடையிலே சுயம்பு மூர்த்தியாக சுவாமியுடைய பானமானது ருத்ராட்சமாக விளங்குகிறது. வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தந்து சுவாமியிடம் என்ன ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம்னாலும் அந்த பிரார்த்தனை உடனே நிறைவேற்றி வைக்க தலமானது இந்த தலம். நாவகரச பெருமானானவர் இந்த ஊரிலே பாட்டு பாடும் பொழுது, அவருடைய கீதமானது பாடும் பொழுது, இலங்கை மன்னன் 20 தோளிற்று மலங்க மாமலை மேல்விரல் வைத்தவள் அலங்கொள் என்பிரான் அன்பிலாலந்துறை வளங்கொள்வாரை வானோர் வளங்கொள்வரே என்று பாடுகிறார். அப்படி இந்த அன்பிலாலந்துறையை வணங்குவோர் எல்லாருமே வானோர் வழங்கக்கூடிய தலமாக இந்த தலமானது விளங்குகிறது.
அருள் வழங்கும் மீனாட்சி கல்யாண வைபவம். அகிலமெல்லாம் வியக்கும் வைபவம், அது அருள் வழங்கும் மீனாட்சி கல்யாண வைபவம். மீனாட்சி கல்யாண வைபவம். அன்று முக்கண்ணன் எனும் சொக்கர் கரம் பிடித்த காட்சி அகிலமெல்லாம் வியக்கும் வைபவம், அது அருள் வழங்கும் மீனாட்சி கல்யாண வைபவம். மீனாட்சி கல்யாண வைபவம். அகிலமெல்லாம் வியக்கும் வைபவம், அது அருள் வழங்கும் மீனாட்சி கல்யாண வைபவம். மீனாட்சி கல்யாண வைபவம். அன்னையின் திருமண கோலம் தன்னை காண அத்தனை பேரும் திருமண மண்டபம் தன்னில் வந்து சூழ, ஆரவாரத்துடன் அன்னையின் திருமண கோலம் தன்னை காண அத்தனை பேரும் திருமண மண்டபம் தன்னில் வந்து சூழ, மாறி மாறி மலர் மாறி பொழிந்து வாழ்த்துக்கள் கூற, மாறி மாறி மலர் மாறி பொழிந்து வாழ்த்துக்கள் கூற, மனம் கொண்ட இறைவனும் இறைவியும் இணைந்து மகிழ்ந்தருள் புரிந்த காட்சி எல்லாம் என்றும் அகிலமெல்லாம் வியக்கும் வைபவம், அகிலமெல்லாம் வியக்கும் வைபவம், அருள் வழங்கும் மீனாட்சி கல்யாண வைபவம். வருடா வருடம் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறந்த முறையிலே பரமேஸ்வரனுக்கு காலை வேளை பூஜையாக 108 சங்காபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவமும் வருடா வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருக்கல்யாணத்திலே மாலைகள் வாங்கி கொண்டு மாலை மாற்றி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பெற்றால் சீக்கிரமேவே விவாகம் நடைபெறும், கல்யாணம் நடைபெறும் என்று ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே சிறந்த முறையிலே இந்த ஆண்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை வேளை பூஜையாக சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பஞ்சமூர்த்தி புறப்பாடுகள் எல்லாம் நடைபெற உள்ளது. அதிலையும் எல்லாமல்ல
உமையொரு பாகன் திருவருள் துணை கொண்டு பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பெற்றுயுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காணக்கூடிய நேயர்கள் அனைவரும் இங்கே வந்திருந்து இறைவன் இறைவியை தரிசனம் செய்து எல்லா வித சௌபாக்கியங்களை பெற்றுயுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.